அசுர வேகத்தில் முன்னேறும் பிரிக்ஸ். அமெரிக்காவின் காலம் முடிந்துவிட்டது. G7 காலியாக போகுது. அமெரிக்க தலைமையிலான G7 நாடுகளின் கூட்டமைப்பு வலிமை கொண்டதாக தெரிந்தாலும் அது பெயரளவிற்கு மட்டுமேதான் என நிதி ஆலோசகர் CA நிதின் கௌஷிக் விமர்சித்திருக்கிறார். தற்போது G7 நாடுகளின் இடத்தை பிரிக்ஸ் வேகமாக கைப்பற்றி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாவது, உலகின் தலைமை பொருளாதார மற்றும் அரசியல் சக்தியாக அமெரிக்காவின் காலம் முடிந்துவிட்டது. இது கடுமையான உண்மை. அமெரிக்காவின் வீழ்ச்சி கடந்த கால பேரரசுகளின் சரிவை ஒத்திருக்கின்றது. கடந்த 100 ஆண்டுகளாக அமெரிக்கா இடைவிடாமல் வளர்ந்தது. ஆனால் அதன் உச்சநிலை 12-15 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டப்பட்டு விட்டது. இப்போது ஒவ்வொரு பேரரசும் எதிர்கொள்ளும் அதே சரிவு பாதையில் அமெரிக்காவும் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சரிவு அரசியல் ரீதியானது மட்டுமல்ல, பணம், சக்தி மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஏற்பட்ட கட்டமைப்பு மாற்றங்களாலும் உருவானது. உலகளாவிய அதிகார மாற்றம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. பெயரளவில் G7 நாடுகள் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 43% கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் உலக பொருளாதாரத்தில் 28% பங்களிப்புடன் வேகமாக முன்னேறி வருகின்றன. கொள்முதல் சக்தி சமநிலை அடிப்படையில் பிரிக்ஸ் நாடுகள் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 35% பங்கு வகிக்க G7 நாடுகள் 30% மட்டுமே கொண்டுள்ளன. இதன் மூலம் உலக பொருளாதார சமநிலை ஏற்கனவே மாறிவிட்டது. இந்த மாற்றம் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது. இந்த உலகளாவிய மாற்றத்தின் முக்கிய உந்து சக்திகளாக சீனாவும் இந்தியாவும் இருக்கின்றன. சீனாவின் பொருளாதாரம் $19.2 டிரில்லியன் ஆகவும் இந்தியாவின் பொருளாதாரம் $4 டிரில்லியன் ஆகவும் வளர்ந்துள்ளது. இந்தியா அடுத்த சில ஆண்டுகளில் ஜெர்மனியை விஞ்சும் நிலையில் உள்ளது. கடந்த 2024 6.5% அல்லது அதற்கும் அதிகமான வளர்ச்சியுடன் பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு விரிவாக்கம் மற்றும் உலக வர்த்தக ஒருங்கிணைப்புடன் இந்தியா முன்னேறி வருகின்றது. மின்சார வாகன துறையிலும் தொழில்நுட்ப மாற்றம் நிகழ்ந்துள்ளது. சீனாவைச் சேர்ந்த BYD நிறுவனம் டெஸ்லாவை விஞ்சி முன்னணியில் உள்ளது. கடந்த ஆண்டில் BYD சுமார் $107 மில்லியன் வருவாய் ஈட்டியது. அதே நேரம் டெஸ்லா $97 பில்லியன் வருவாய் ஈட்டியது. மேலும் BYD டெஸ்லாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான வாகனங்களை விற்பனை செய்தது. இருப்பினும் அமெரிக்காவில் BYD கார்களை நீங்கள் பார்க்க முடியாது. இதற்கு ட்ரம்ப் ஆட்சியில் 27%ஆகவும் பின்னர் பைடன் ஆட்சியில் 100%ஆகவும் இருந்த கடுமையான வர்த்தக வரி விதிப்புகளே காரணம். இது அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இருந்தாலும் பாதுகாப்பு வாதம் என்பது தற்காலிக நிவாரணம். நீண்டகால போட்டியில் புத்தாக்கமே வெல்லும். பேரரசுகள் ஒரே இரவில் வீழ்ச்சியடைவதில்லை. படிப்படியாகத்தான் தங்கள் பலத்தை இழக்கின்றன. இறுதியில் அரசியல் ஒப்புக்கொள்ள மறுக்கும் உண்மையை எண்கள் உறுதிப்படுத்தும். முடிசூட்டுதல் ஏற்கனவே மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறார்.